முதலாளி இந்த மாசத்துல எனக்கு சம்பளம் ஏற்றி கொடுக்கணும். ஏண்டா உனக்கு எதுவுமே சொல்லி புரிய வைக்க முடியாது. உன்னை தொடர்றதுக்கு தான். தொடர்றதுக்கா? என்னடா சொல்ற? சினிமாலாம் தொடர்றதுக்கு காசு தருவாங்களாம். தொடர்றதுக்குலாம் காசு தருவாங்களா? எனக்கு தெரியாத. நடிக்காத. நடிக்கிறனா? நான் நடிக்கலடா. உனக்கு நடித்தல தான் இந்த டைரக்டர் தெரியுமானுதா? டேய் குழப்பாம சொல்லு. சினிமால டச்சப் காசு கொடுப்பாங்களாம்மா. டேய் அது முகத்தை தொடச்சு விடுறாங்களா அவங்களுக்குடா. இப்ப நான் உன் மூஞ்ச தொடச்சு விட்டா தருவியா? நீ சும்மா நெல்லு போதும். அங்க தோப்புலயே இருந்திருப்ப என்னையா கூட்டின்னு வந்தா? இங்க இருந்து மட்டும் என்ன கைட்டு பாரு வா. நீ என்ன நினைச்சு கேட்க போறேன்னு நான் பாக்குறேன். உன்னை கூப்பிட்டு பெரும் தொல்லையா போச்சுடா. முதலாளி நீ இங்க இல்ல, அங்க போய் நான் கேட்டுன்னு வரேன். சட்டு புட்டுன்னு பாத்துனாடா போ. நான் போய் பார்த்து வரேன்டா. நீ தொலைச்சு போகாம இங்கே நில்லு. சார் வந்துட்டாருன்னா கூப்பிட்டு வந்துடுறேன் சார். தம்பி இங்க வாப்பா. என்னையா கூப்பிட்டீங்க? யார் நீங்க? டேய் யாருன்னு சொன்னாதான் நீ வருவியா? என்ன இவன் இவ்வளவு அதிகாரமா கூப்பிடுறான்? யாரா இருக்கும்? ஷூட்டிங்கே நடக்காது, நிறுத்திடுவேன். சாரி சார் சாரி சார், நீங்க நல்லா நடிக்கிறீங்க டைரக்டர் சொன்னார் சார். அவன் ஒரு கூறு கட்டுவேன், நீ ஒரு முட்டாள் பையன். நான் நடிக்கிறேன்ற. நடிக்கலையா? அப்ப யாரா இருக்கும்? இந்த படத்துக்கு பணம் போறோம்ல. ப்ரொடியூசர் சார் நீங்க தானா? சாரி சார் சாரி சார். யாருக்கோரா பணம் நான் போடல, மரம் மாரி நிக்கிறான் பேரு, அவன் தான் போடுறான். ப்ரொடியூசரே அவன் இவன் திட்டுறாருன்னா இவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு. உனக்கு என்ன நீயே பேசிக்கிறா, என்கிட்ட பேசுறா? சார் நீங்க யாரா வேணா இருக்குங்க சார், டைரக்டர் ஹீரோவை கூட்டு வர சொல்ற, அதான் தான் வெயிட் பண்றேன். நீ ஒரு பைத்தியக்கார கும்பல்ல போய் மாடி நிக்கிற. பைத்தியக்கார கும்பலா? டேய் நான் என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்சு இருக்க? யாரோ கதவை எல்லாம் வச்சுக்காத, அதோ கிராம அவங்ககிட்ட சொல்லி. இவனை கூப்பிட்டு வந்து பெரிய தலைவலியா போச்சுடா. டேய் எதுனாலும் அவங்ககிட்ட போய் பேசிக்கோ. எப்பா அவனை விடுப்பா, நீ வா. போ போ கூப்பிடாம பேர் போ. டைரக்டர் எங்கப்பா? சார் லொகேஷன் பார்த்துட்டு இருக்காரு, பார்த்துட்ட உடனே கூப்பிடுறேன்னு சொன்னாரு. இப்பதான் பார்க்க போய்கிறானா, எப்படா படம் எடுப்பான்? டேய் கொஞ்ச நேரம் வாய மூடி நிக்கிறியாடா. நீ எதுவுமே பேசாத, நான் எதுனா கேட்டா வாயை மூடுன்ற. நீ கேள்வியும் கேட்க வேணாம், பதிலும் சொல்ல வேணாம், நீ கம்மனு ஓரமா நில்லு. சாரு வந்து என்ன சீனுன்னு உங்களுக்கு சொல்லிட்டாரா? ஒன்னும் சொல்லப்பா. நீயே எதுவுமே கேட்கல, அவனும் எதுவுமே சொல்ல. ஹீரோயின் வந்துட்டாங்களாப்பா? ஏதோ கேட்கலாம் பேரு. சார் அவங்க அங்க வெயிட் பண்றாங்க சார். ஹீரோ நான் இங்க இருக்கேன், அங்க அவங்களுக்கு என்ன வேலை? நீ அங்கே போயிடு. நீ சும்மா இரு. அவங்க எங்க போயிருக்காங்க? நாங்க போறேன். டேய் நீ ஹீரோடா, அவங்களை இங்க வா சொல்றா. ஆமா நான் ஹீரோல மறந்துட்டேன். சார் நீங்க தான் ஹீரோவா? டேய் நீ தெரியாம தான் பேசினியா? இப்ப அவர் சொல்லிதாங்க தெரியும் அவர் ஹீரோன்னு. பாத்தியாடா, நீயே ஹீரோ, நீயே சொல்ல வேண்டியது இருக்கு. டேய் நீ வாய மூடுற. நீங்களும் சாரும் இங்கே இருங்க, நான் டைரக்டர் கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். பாத்தியாடா என்ன சாருன்றான். நீ யாரு, நீ பேர்தான் உனக்கு? உன்னை தெரியாம கூப்பிட்டு வந்துட்டு நான் அவசரப்படுறேன்டா. உன்னை நடிக்க வச்சா அந்த ஆளு அவசரப்படுறான். சார் சார் என்ன ஹீரோ வந்துட்டாரு, கூட யாரோ ஒரு சார் வந்திருக்காரு. கூட யாரோ சார் வந்திருக்காங்களா? அவன் தோப்புல தேங்காய் வாங்கினவன், மாங்காய் வாங்கினவன், எல்லாருக்கும் நான் நடிக்கிறேன் வாங்க உங்களுக்கு சான்ஸ் தரேன் எவனோ ஒருத்தன் கூப்பிட்டு வந்திருப்பான். ஆள் எப்படி இருந்தான்? சார் நீங்க சொல்ற மாதிரி தேங்காய் மாங்காய் வாங்குற மாதிரி இல்ல சார், பெரிய பணக்காரா இருப்பார் போல. பணக்காரா? சரி எவனா இருந்துன்னு போறான், ஷாட்டிங்க தான் வைக்க போறேன், அவரை போய் கூப்பிட்டு வந்துடுறேன் சார். சார் ஹீரோயின் வந்துட்டாரா கேட்டாரு சார். கேட்பான் அவன், அது மட்டுமா கேட்பான், ஹீரோயின் கூட போய் உக்காந்துக்கிட்டுமான்னு கேட்பான், ஹீரோயின் எங்க இருக்காங்கன்னு கேட்பான். நீங்க கேட்ட அத்தனையும் கேட்டார் சார். கூட வந்தவன் என்ன கேட்டான்? அவர் நல்லா கேட்டார் சார். அவரை நல்லா கேட்டானா? வந்தவன் அவ்வளவு நல்லவனா? யாருன்னு நானே வந்து பார்த்துட்டு வரேன். அப்பலாம் ஓலக்கு உக்கானு காமிப்பார். வாங்க டைரக்டர். வாங்க. என்ன இங்க உட்கார வச்சுட்டு அங்க நீங்க என்ன பண்றீங்க? லொகேஷன் பார்க்க போயிருந்தாங்க. நல்லா பாத்துக்கிட்டீங்க லொகேஷனை? பார்த்துட்டேங்க, ஷூட்டுக்கு போகலாம். இன்னும் நல்லா பார்த்துட்டு வாங்க. அந்த ஹீரோயின் எங்க இருக்காங்க? நான் இன்னும் பார்க்கவே இல்லையா. எதுக்கு நீங்க அவங்கள பார்க்கணும்? பணம் போடுற ப்ரொடியூசரு நான் பார்க்கணும். பார்க்கணுமா? அட்ரஸ் வாங்கி தரேன், வீட்டில் போய் பாருங்க. ஏன் நீங்க வந்தது லேட்டு, வெயிட் பண்ணி பார்த்துட்டு இப்பதான் அவங்க கிளம்பி போனாங்க வீட்டுக்கு. எங்க ஒரு நாள் ஷூட்டிங் இந்த மாதிரி பண்ணிருந்தா என்னங்க ஆகுறது? இதெல்லாம் வாயினமா கேளுங்க. நீங்க டெய்லியா லேட் ஆவறீங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. என்னங்க சினிமானா உங்களுக்கு என்னன்னே தெரியல, ஹீரோனா லேட்டா தான் வரணும்னு எனக்கு சொன்னாங்க. சொன்னாங்களா? ப்ரொடியூசர்னா எப்படின்னு சொன்னாங்களா? ஷூட்டிங் போட்டு கேன்சல் ஆனா மொட்டை போட்டுக்கணும். ஐயோ இது யாருமே எனக்கு சொல்லுங்க. சார் உங்க கூட ஒரு சார் வந்தார்ல, அவர் எங்க சார்? என் கூட சாரா? அப்படி யாரும் வரலையே. உங்களை வாடா போடான்னு திட்டினாரே அவர் சார். ஏம்பா அவன் யாருன்னு தெரியாது, நீ சும்மா பேசாத. ஏம்பா அது அவங்க ஃப்ரெண்டா இருப்பாங்க, இல்லை பிசினஸ் மேனா இருப்பாங்க. வாடா போடா பொறுக்கி நாயை பண்ணாட பரதேசி எது வேணாலும் திட்டிப்பாங்க. அதெல்லாம் வச்சு பேசுவியா நீ? டைரக்டர் சும்மா இருங்க.
என்ன சார் ஃப்ரெண்டுகளை கூட திட்டிப்பீங்க, அது கேட்டிருப்பாரு. யார் சார் அந்த ஃப்ரெண்டு? ஃப்ரெண்டு இல்ல, ஆபீஸ்ல வேலை செய்யறவன். அவனா சார் உங்களை கழுவி ஊத்துனா? அவனை கூப்பிட்டு வந்ததே என் தப்பு. இல்ல சார், அவர் தான் உங்களை கரெக்டான கேள்விலாம் கேட்டாரு. யோ அப்படின்னா என் கேள்வி கேட்டான் சார். அவர் தான் லொகேஷன்ல இப்பதான் பார்க்க போறீங்களான்னு கேட்டாரு. படத்தை எப்பதான் எடுத்து முடிப்பீங்கன்னு கேட்டாரு. நீங்க தான் ஹீரோயினை பார்க்க போறேன்னு சொன்னதுக்கு ஹீரோயினை இங்க வர சொல்லுங்கன்னு சொன்னாரு. இது மட்டும் தான் சொன்னாரா இல்ல வேற ஏதாவது சொன்னாரா? கேட்டான், எனக்கு வாந்தி பேதியான்னு கேட்டான். அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்துருமான்னு கேட்டான். சார் அதெல்லாம் கூட கேட்டாரு. இது கொஞ்சம் தான், இதை விட மோசமா கேப்பா போல. ஏன்னா நான் பக்கத்துல இருந்தே பார்த்துருக்கேன். ஏன் சார்? சார் நீங்களும் கூட சேர்ந்து விளையாடாதீங்க, அவனுக்கு வச்சுக்கிறேன் நான். சார் மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, புளியாந்தோப்பு தான் வச்சிருக்காருன்னு சொன்னீங்க. இப்ப வேற ஏதோ வச்சுக்கிறேன்றாரு. லூசி ஹீரோ, மென்டல் அசிஸ்டன்ட். படம் நல்லா எடுக்கலாம். என்ன சார் பேசிக்கிட்டே இருக்கீங்க? ஷூட்டிங் எடுங்க. ஷூட்டிங் எடுக்கலாம், லைட்டிங் போயிடுச்சே. நீங்க கேமரா இருந்தா போதும், நீங்க லொகேஷன் இருந்தா போதும், இப்ப லைட்டிங் எல்லாம் கேக்குறீங்க. சார் பாவம் சார், இருக்கிற லைட்டை வச்சு எடுத்து கொடுத்துருங்க சார். சுத்தம் நல்ல அசிஸ்டன்ட், என் பேரை காப்பாத்துவேன். ஏங்க இந்த லைட்டிங்கெல்லாம் எடுக்க முடியாது, நாளைக்கு தான் ஷூட்டிங்கு. சரி நாளைக்கு எடுத்துக்கலாம். நாளைக்கு ஹீரோயின் வருவாங்களா? நல்ல படம் வருமா, நல்ல கதை வருமா கேட்குறேன். ஹீரோயின் வருவாங்களா? வருவாங்க. சார் பேக்கப் நான் சொல்லட்டோமா? ஷூட்டிங்ல இல்லை, படத்துக்கே பேக்கப் சொல்ற மாதிரி தான் இருக்கு. நாளைக்கு ஷூட்டிங்ப்பா, பேக்கப். சுடுகாட்டில் எரிச்சிட்டு மறுநாள் சொல்லுவாங்கல்ல, நாளைக்கு பால் வந்துருங்கன்ற மாதிரி. சூப்பரா சொன்னீங்க. நான் ரெடி தான் வருவா, அண்ணா அங்கே தான் உக்காரவா. அந்த கூமுட்டை எதுக்கு சேர் போட சொன்னா? இன்னும் சேர்ல உட்காந்து இருக்கா? சேர் எதுக்கு நீ வாங்கின? உட்கார்றதுக்கு. அதுதான் நான் பண்ணி நிற்கிறேன். உன்னை சேரை போட்டு வெயின்னு தான் சொன்னேன், உட்கார சொல்ல. தட்டில் சோறு போடுறாங்க, நீ சாப்பிட்டியா பார்த்துன்னு இருப்பியா? சோறு போட்டா சாப்பிடுவேன், பாத்துக்கின்னு இருக்க மாட்டேன். அதே மாதிரி சேர் போட்டு வச்சிருந்தா பார்த்துன்னு இருக்க முடியும், அதான் உக்காந்தான். வர உனக்கு வாய் ரொம்ப ஆயிடுச்சு, ஏஞ்சிக்கோ. உங்க அப்பா காலத்துல இருந்து வேலை செஞ்சுக்கிறேன், அதான் பாக்குறேன். இல்ல கழுத்துக்கு தலைமையில போட்டுருவேன். அவனும் இதே சொல்லி பயன்படுத்துறானு. ஏஞ்சிடுறா. அந்த பயம் இருக்கட்டும். ஆமா, எதுக்கு சேர் போட்டு சொன்னா? கதை பேச போறேன், அதுக்குதான். வேலை வெட்டி பார்க்காத கதை பேச போறியா? டேய் நான் சினிமா கதையை பத்தி பேச போறேன்டா. காட்டி தான், உங்க சொந்த கதையை பேசணும் நாரிடும். தனியா இருக்கும்போது என்ன வேணா பேசுறா, 4 பேர் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பேசாதடா. சரியா, கதை பேசுறதுக்கு அவங்களாம் வரலையா? அவங்க வருவாங்க, நீ கொஞ்சம் போறியா? எங்க அப்பா தெரியாத இவனை வேலைக்கு வச்சுட்டு நான் கஷ்டப்பட்டுக்கிறேன். பா டைரக்டர் வந்துட்டாரா? உடம்புக்கு நாமா ஒண்ணும் இல்லையே, என்னத்துக்கு? டாக்டர் பார்க்கணும், அதனால தான் கேட்டேன். பா டாக்டர் இல்லப்பா, டைரக்டர். நீ யாருக்கு சொல்றேன்னு எனக்கு தெரியா. என் ஓனர் வெறிய பையன், அதை உக்காஞ்சிலாம். என்ன ஓனருக்கு மாதிரி தெரியுது. வணக்கம் சார். உட்காருமா. நீ என்ன சினிமா எடுக்க போறாங்க? சார் நீங்க தானே ஹீரோ, உங்களுக்கே தெரியாதா? தெரியுமா, நிறைய சீன் இருக்க தொட்டு எந்த சீன் ஞாபகம் இல்ல. ஓஹோ அப்படிங்களா சார். டைரக்டர் இப்ப வந்துருவாரா? வந்துருவாரு. அவருக்கு தான் நானே வெயிட் பண்றேன். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். கார்த்தி, உனக்கு பதிலா வேற ஆள் அசிஸ்டண்டா வச்சுட்டேன். உனக்கு வேலை இல்ல, கிளம்பு. மேடம் உங்ககிட்ட வேலைக்கு வந்தேன்னு நினைச்சீங்களா? ஆல்ரெடி நான் இங்க அசிஸ்டன்ட் தான் ஜாயின் பண்ணிட்டேன். என் கூட அசிஸ்டண்டா வந்ததால தான் இந்த வேலை கிடைச்சது, மறந்துடாத. மேடம் பழைய கதையெல்லாம் பேசாதீங்க மேடம், டைலாக பாருங்க. எனக்கு என்ன டைலாக் இருக்கா? சார் உங்களுக்கும் இருக்கு, மேடம்க்கும் இருக்கு சார். சரி இப்படி உட்காந்து டைலாக் சொல்லுப்பா. ஓகே சார். என்னப்பா டைலாக் சொல்லு. சார் நீங்க மேடமை பார்த்து, இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்ல அடிபட்டு கிடந்த போது 7 பாட்டில் ரத்தம் கொடுத்து உன்னை காப்பாத்துனேன், இந்த அப்பாவிய கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேக்குறீங்க சார். அதுக்கு நான் எதனா டைலாக் சொல்றேன்னா? தெரியல. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்துன்னு தெரியலன்னு சொல்றீங்க, உனக்கு வெக்கமா இல்ல? மேடம் டைலாக் தான் தெரியல. தெரியலனா தெரிஞ்சுன்னு வந்து என்கிட்ட சொல்லு. இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம தெரியலன்னு சொல்லக்கூடாதுப்பா, தெரிஞ்சுன்னு வந்து சொல்லணும். சார் அவங்க டைலாக் தான் சார் தெரியல. அதை தான்ப்பா சொல்றேன், தெரிஞ்சுன்னு வந்து சொல்லுன்றேன். சார் தெரியலன்றதை எப்படி சார் தெரிஞ்சுன்னு வந்து சொல்றது? டைரக்டர்கிட்ட கேட்டுன்னு வந்து சொல்லுப்பா. சார் அவர் தான் எழுதி கொடுத்துருக்காரு. கார்த்தி அவர் என்ன எழுதி கொடுத்தாருன்னு எனக்கு சொல்லு. தெரியல. எப்பா நீ டைலாக் சொல்லாத, நான் டைரக்டர்கிட்ட கேட்டுக்கிறேன். சார் டைரக்டர் தான் சார் ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுத்தாச்சாரு. அப்ப அவங்க டைலாக் என்னன்னு சொல்லு. சார் அதான் சார் சொல்றேன், தெரியலன்னு சொல்றதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தேவையா? மேடம் ஒரு நிமிஷம் இருங்க. சார் உங்க டைலாக் ஒரு வாட்டி சொல்லுங்க சார். சொல்றேன். நீ ட்ரெயின்ல அடிபட்டு இருந்திய, அப்போ 7 பாட்டில் ரத்தம் கொடுத்தனே, இந்த அப்பாவிய தெரியலையா? மேடம் இப்போ அவருக்கு பதில் தெரியலன்னு சொல்லுங்க. தெரியல சொல்லிட்டேன். என் டைலாக் என்ன? தெரியலன்னு தான் உங்க டைலாக்கே மேடம். ஓஹோ
இததான் அப்போதுல இருந்து தெரியலன்னு சொன்னியா? அவங்களுக்கு டைலாக் தெரியலன்னு சொல்லி என்ன டைலாக் பேச சொன்னியா? ஆமா சார், இப்பதான் அவங்களுக்கு டைலாக் புரிஞ்சதுல. அடுத்த டைலாக் சொல்லு. நீ ட்ரெஸ் கழிச்சு தெருவா அலையும் போது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தனே, என்ன தெரியலையா? எனக்கு எதனா டைலாக் இருக்கா? டைலாக் இருக்கு மேடம். சார் ஒரு தடவை உங்க டைலாக் சொல்லுங்க சார். சொல்றேம்மா. நீ ட்ரெஸ்ஸை கீச்சு தெருவா அலைய சொல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்த நீ என்ன தெரியலையா? டைலாக் இருக்குது ஏம்பா அவ்வளவுதானேப்பா டைலாக்? அவங்க இருக்குன்றாங்களாப்பா? சார். அது ஏன் டைலாக் இருக்கு? மேடம் அது உங்க டைலாக் இல்ல மேடம். நீ தானே சொன்ன டைலாக் இருக்குன்னு. மேடம் டைலாக் இருக்கு மேடம், அந்த டைலாக் இல்ல. அப்ப நான் என்ன டைலாக் பேசணும்? இல்ல. ஏன் அசிஸ்டண்டாயா? இருக்குன்ற இல்லன்ற? சார் முதல்ல தெரியல, இப்ப இல்ல சார். கார்த்தி தயவு செஞ்சு எனக்கு டைலாக்லாம் நீ சொல்லி தராத, டைரக்டர் வரட்டும். மேடம் அவர் கொடுத்ததுதான் நான் சொல்றேன், அப்புறம் உங்க இஷ்டம். நீங்களாம் ஒரு ஹீரோ, அவன் என்னென்னமோ சொல்றான் அதெல்லாம் கேட்டுன்னு இருக்கீங்க. அவர் கேட்டுன்னு இல்ல, கேட்டுருந்தா கண்டிப்பா கேட்பாரு, அவரு கேட்காது. இவங்களோட ஷூட்டிங் போட்டு டெய்லி கஷ்டமா இருக்கு. குட் மார்னிங் சார். வணக்கம் சார். மார்னிங்மா. சார் ஷூட்டிங் போலாமா? இருங்க போலாம். டைலாக்லாம் பார்த்துட்டீங்களா? டைலாக்லாம் சொல்லிட்டியா கார்த்தி? சார் சொல்லிட்டேன் சார். சொல்லிட்டியா? உன் டைலாக் பார்த்துட்டியாமா? இல்ல சார். இல்லையா? என்ன கார்த்தி அவங்க இல்லைன்றாங்க? ஆமா சார், அவங்களோட டைலாக் தான் சார் இல்ல. ஸ்கிரிப்ட் பேப்பர் காட்டு. இருக்கம்மா. அதான் சார் சொன்னேன் இல்ல. ஏமா நீ லூசா? நீ இருக்குன்ற இல்லன்ற? கார்த்தி நீயே சொல்லு இல்ல தானே? சார் டைலாக் இல்ல சார், அதுல இல்லன்னு இருக்கு சார். ஏன் குழப்புற நீ? இருக்க இல்லன்னு. அதான் சார் நானும் சொன்னேன் இல்லன்னு. இதுல இல்லன்னு இருக்கிறது தான் நீ இல்லன்னு சொன்னியாமா? ஆமா சார் ஆமா சார் அதான் சார். எதான்? எதான்னா? அதான் நீ சொன்னிய. சார் டைலாக் ரொம்ப குழப்பமாக்கு சார், நீங்க ஒரு வாட்டி சொல்லி கொடுங்க சார். எது தெரிலன்றத ஒரு தடவை நான் சொல்லணும். நல்லா வாட்சிங்க பாரு. சார் ஷூட்டிங் போலாமா? போலாம். ஒரு தடவை டைலாக் சொல்லு. நீ ட்ரெயின்ல அடிபட்டு இந்திய 7 பாட்டில் ரத்தம் குத்தன இந்த அப்பாவி தெரியலையா? சார் 7 பாட்டில் ரத்தம் போச்சுனாலே கோமா ஸ்டேஜுக்கு போயிட மாட்டாங்களா சார்? ஆமா. இப்ப அதுக்கு என்ன? இல்ல தெரியலன்னு சொல்ற டைலாக் இருக்கு, அதான் சொன்னேன். லூசு. கோமா ஸ்டேஜ் போனவங்க தெரியாம தான் இருக்கும், அதான் தெரியலன்னு எழுதிருக்கோம். தெரியும் நான் எழுதிருக்கோம். ஓஹோ. இந்த டவுட் கேட்குற வேலைலாம் வேணாம். சொல்ற டைலாக் மட்டும் பேசு. ரெண்டாவது டைலாக் நீ பேசு. நீ ட்ரெஸ்ஸை கீஞ்சி தெருவா திரிஞ்சிய அழிஞ்சியே. அழுதியவா? அழிஞ்சி. அலைஞ்சியா? நீ ட்ரெஸ்ஸை கீச்சின்னு தெருவா திரிஞ்சிய அழிஞ்சி. அலைஞ்சிய. வாங்க வரலாம். நீ ட்ரெஸ்ஸை கீச்சின்னு தெருவா அலைஞ்சிய, அப்ப நான் ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தனேன், அது தெரியலையாவா? அலைஞ்சியே திரிஞ்சியே வேற. அலைஞ்சியன்றதுக்கு 1000 காரணம் இருக்கு, திரிஞ்சியன்றதுக்கு 1000. லவ்வரோட திரிஞ்சியே, தெருவா திரிஞ்சியே, அலைஞ்சினே ஐயா எனக்கு கொடுங்கயா அப்படின்றது அலைஞ்சது. இவ்வளவு டிஃபரன்சியேஷன் இருக்கு. அதனால டைலாக்கை தெளிவா பேசு. இப்ப சொல்லிடுறேன் சார். நீ ரோட்ல ட்ரெஸ்ஸை கீச்சின்னு தெருவா அலைஞ்சிய, நான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தனேன், அப்ப தெரியலையா? கத்தி டைலாக் கரெக்டா? சார் தோராயமா கரெக்ட் தான் சார். தோராயமா கரெக்டா? ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ரொம்ப சுத்தமா போயினுக்கு. தப்புங்க டைலாக்கு. தெளிவா பேசுங்க சார். அவர் டைலாக நான் பேசிட்டுமா சார்? நல்ல ஐடியாமா. அவர் பேண்ட் ஷர்ட் வாங்கி நீ போட்டுக்கோ. உன் சுடிதார் அவுத்து அவர்கிட்ட கொடு. சார் நான் இனிமே சுடிதார் போட்டுக்கணுமா? சுடிதார் மட்டும் இல்ல, நைட்டி மிடி எல்லாத்தையும் வாங்கி வர சொல்லுங்க. நீ ஹீரோயினா நடிங்க, நீ ஹீரோவா நடி. என்ன நடக்குது இங்க? கோவப்படாதீங்க. இப்ப நான் டைலாக் பேசிடுறேன். பேசி தொலை. ஷூட் போலாமான்னு கேக்குறீங்க. டைலாக் ஒழுங்கா ஒரு தடவை பேசுங்க. அங்க போய் 10 ரீடேக் எடுக்க முடியல என்னால. நீ ட்ரெஸ் எல்லாம் கீச்சிங்க தெருவா அலைய சொல்ல, நான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தனேன், அப்ப தெரியலையா என்ன? நீ ட்ரெஸ் எல்லாம் கீச்சிங்க தெருவா அலைஞ்சி நான் சாரி நீ ட்ரெஸ் எல்லாம் கீச்சிங்க தெருவா அலைஞ்சி நான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தனேன், அப்ப என்ன தெரியலையா? அப்போ என்னது அப்போ? அப்போ என்னது? போனவா? அப்ப என்ன சொன்னோம்? நீ ட்ரெஸ் எல்லாம் கீச்சிங்க தெருவா அலைஞ்சி நான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தனேன், அப்ப என்ன தெரியல? என்ன தெரியலையா? சரி. நீ ட்ரெஸ் எல்லாம் கீச்சிங்க தெருவா அலைஞ்சி நான் நீ ட்ரெஸ் எல்லாம் கீச்சிங்க தெருவா அலைஞ்சி நான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தனேன், என்ன தெரியலையா? எத்தனை தடவை பேசுறீங்க தெரியுமா? இதுல டேக் போயிருந்தா என்ன கதி ஆயிருக்கும்? ஏங்க இங்கதாங்க எனக்கு வராது. ஆக்ஷன் சொன்ன உடனே நான் பேசிடுவேன். அப்படியா? ஆக்ஷன். இங்க யார் டைரக்டர்? அவர் ஆக்ஷன் சொன்னா பேசணும்னு சொன்னாரு, அதான் சொல்லி பார்த்தேன் சார். சொல்லி பார்த்தேன் பள்ளி பார்த்தேன்லாம் சொல்லாத, அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். ஆக்ஷன். ஆக்ஷனா? நீ எதுக்கு சொன்ன? நீங்க டைரக்டர், நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னேன் சார். இந்தாங்க ஆளுக்கு ஆக்ஷன் சொல்றாங்க. இனிமேல் ஆக்ஷன் யாரும் சொல்ல மாட்டாங்க. சரிங்க ஷூட்டிங் போலாங்க. கார்த்தி போன் வருது சார். ஓ கேமராமேன் தான் பண்றாரு.
ஹலோ சொல்லுங்கள் சார். சார் ஷூட்டிங் போட்டு வச்சுருக்கோம், இப்போ போய் வர முடியாதுன்றீங்க சார். சார் கேமராமேனுக்கு அவசரமாக ஒரு வேலை வந்துச்சான், இன்னைக்கு வரலையாம், நாளைக்கு ஷூட்டிங் வச்சுக்கலாமா? என்னங்க எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி பண்ணுறீங்க? எதனா பண்ணிட்டு போங்க, இன்னைக்கு பேமெண்ட் எனக்கு கொடுங்க. நடிக்கவே இல்லை, பேமெண்ட் கேட்குறாங்க. பேமெண்ட் தர வேணாம், இனிமே நான் நடிக்க வர மாட்டேன், பரவாயில்லையா? ஏமா கோச்சிக்கிற? நாளைக்கு பேமெண்ட்டை சேர்த்து போட்டுறேன். வாயெல்லாம் பல்லுடா. கேமராமேனுக்கு தரல, மேக்கப்புக்கு தரல, காஸ்டியூம் தரல, இந்த அம்மா கட்ட மாட்டேன், நாளைக்கு விஜயத்தை கொடுத்துட்றேன். ஓகேங்க. அப்போ நாளைக்கு தான் சார் ஷூட்டிங்கு. இதே டைலாக் இருக்குமா, நாளைக்கு டைலாக் மாறுமா சார்? நாளைக்கு டைலாக் மாறுமாவா? ஏய், ஒரு நாளைக்கு ஒரு டைலாக்கா மாற்றுவாங்க. போய் வேலையை பாரு போ. வாமா, நாளைக்கு வரலாம். போங்க போங்க. உக்கார் சித்தப்பா. மகனே, இன்னைக்கு என்ன ஷூட்டிங் எடுத்தாங்க? நீங்க ஷூட்டிங்ல சித்தப்பா வசனம் பேச்சு பார்த்தோம். அது என்ன டைலாக் பேசிக்காம? நீ ட்ரெயின் அடிபட்டு இருக்கு சொல்ல, 7 பாட்டில் ரத்தம் கொடுத்தனே, இந்த அப்பாவியை தெரியலையா? ரூசு பையில நான் எப்படி அடிபட்டு நீ எப்படி ரத்தம் குத்தா? மீதியை சொல்ற இரு சித்தப்பா. நீ ரோட்ல போக சொல்ல ட்ரெஸ் எல்லாம் கீச்சிங் தெரு அழிஞ்சு நான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், அப்ப தெரியலையா? யாரை பார்த்து தெருவா அழிஞ்சேன், சட்டையெல்லாம் கீச்சின்னு போனேன், தொலைச்சிடுவேன். இது மாதிரிலாம் பேச நானா வந்து பாத்துக்கணும் உன்னை. நான் வசனம் தானே சொன்னேன், இவரையும் கோச்சின்னு போறாரு.